கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆர்ஜே விஷால். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா, மறக்காம கொஞ்ச நாள் ஃபீவர்ல இருந்தேங்க. இன்னும் வாய்ஸ் கூட சரியால. இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு. ஸோ இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம நார்மலாக கண்டென்ட் எடுக்கும்போது வேற வேற கண்டென்ட் தான் நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ ஒரு இக்கட்டான நிலைமையில கண்டனே கிடைக்காதப்ப ஒரு பழைய கண்டனை, பழைய பாடலாக இருக்கட்டும், பழைய ரோஸ்டட்டாக இருக்கட்டும், பழைய வீடியோவாக இருக்கட்டும், அதை ட்ரோல் பண்ணுவோம். ஸோ உங்க பொண்ணான கையால இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் அடிக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கிடைக்குதானே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நாம வீடியோ தேடும் போது வெளியுள்ள வீடியோ தாங்க நாங்க தேடி ஒரு ட்ரோல் ஒன்று பண்ணுவோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஸோ இன்னைக்கு நாம நம்ம கண்டென்ட் அப்படின்னா நம்ம ஊர்ல கிடைச்ச வீடியோவை கண்டென்ட் எடுத்து போட போறேன். கமல்ஹாசன் வீடியோவில் சொல்லியிருப்பாரு, கடவுள் இல்லைங்கிறான் பாரு, அவனை நம்பலாம். நான் தான் கடவுள்னு சொல்றானே, அவனை நம்ப இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்டக சாயிடுவேன். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீலங்காவில் போலி சாமியார் கூட அலப்பறையை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல இந்த பணியான வீடியோ தான் நாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துற நோக்கில் இல்லை. அந்த கையை வச்சு அவங்க நோயை இல்லாம பண்றது, சில பேர் எக்ஷன் காட்டுறது, சில பேர் அது எல்லா மதத்திலயும் இருக்கு. ஒரு மதத்தை நான் சொல்ல, எல்லா மதத்திலையும் இருக்கு. செத்துருவேன் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ, சத்தியமா எதுக்கோ வந்தா ப்ரோ ஜெயிச்சு. ஸோ அப்படி இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியாவில் சொல்லலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் நடக்கிற கூத்துகளுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்காங்க படிக்கலன்னு தெரியல. ஸோ கடவுள் நம்பிக்கை தேவைத்தான், அந்த கடவுளே வச்சு ஏமாத்துறான் பாரு, அவனை மட்டும் விடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட சில பேர் வீடியோ கொஞ்சம் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் இப்படி சக்தி இருக்குன்னு. ஸோ அந்த வரிசையில் ஒருத்தர் மாட்டி இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, ஊதுறாரா அடே, எப்படிரா, எப்படி இந்த மாதிரி சக்தியெல்லாம் எங்க இருந்து இருக்கு? அப்படியே இந்த சேனலுக்கு ஒரு ஊதுறாசா. சப்ஸ்கிரைப் சரி கூடட்டும், இதை வச்சுக்கிட்டு தானே நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். வேற லெவல் ஆக்ஷனுங்க. என்னமோ செய்யறாங்க. மறுகா பூ போட்டு அவனே விழுந்து போய் கிடக்கான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்படி வந்தா மக்கள்கிட்ட நீங்க இப்படி வாங்க, இப்படி எக்ஷன் நான் கொடுக்குறேன்,
அதுக்கு நீ சரியா ஆக்ஷன் கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் பொய்யா தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊதுல இவர் போய் விழுகிறாரா? தலைவர் வேற லெவல் ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஊது தாங்க. எத்தனையோ ஊது கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஊது எங்க போய் விழுந்தான் தெரியுமா? இந்த ஒரு நபரை வச்சு நான் வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் கனவுங்க. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரது. ஸோ இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸ்ல காரி துப்ப போறான்னு தெரியல. எத்தனை பேர் வரப்போறான்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஸோ நமக்குன்னு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சிக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்பவே முடியல. பட் இவர் கொஞ்சம் நிறைய அதிசயங்கள் செய்கிறாருங்க. தான் கண்ணீரும் உப்பு தான் உங்களை நம்பினதே எந்த நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேங்க. பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு பேர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர் எங்க இருக்காருன்னு நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஸோ இவர்கிட்ட வீடியோ ரீசெண்டா என்னன்னு கேட்டா பல அதிசயங்கள் எப்படிப்பா செய்யறாருன்னு எனக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குங்க. அது எப்படி செய்யறாரு, என்ன எப்படி குணமாகுது, இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் கடைசியில் ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஒரு வீடியோ இல்லைங்க, இவரை பற்றி ஒரு 4-5 வீடியோ இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்குறேன்னா, இவருக்கு முள்ளந்தரில் ஒரு பிரச்சனை. நீ டாக்டர்கிட்ட போகலாம். பட் இவர்கிட்ட வந்து எப்படிங்க முழுக்க அப்படியே தர மட்டம் பண்ணுறாருன்னு லைவா பார்க்க போறோம். மங்கம்மா கிண்டல் பண்ண ரத்த கக்கி சாவா உஷார் பத்திரி ரெடி வாட்சா பத்திரி சி உள்ள தண்டுல எவ்வளவு காலண்டா? 4 வருஷமா? என்ன செய்யும்? 4 வருஷமா சும்மா நவுது. சோப்பே போட மாட்டேன். சோப்பே சோப்பு போட தேவையில்ல, பொடி வாஷை யூஸ் பண்ணு. யாரு ஒன்று சோப் யூஸ் பண்ண சொன்னா? 4 வருஷமா அந்த வெளியே வச்சுக்கிட்டு நீ டாக்டரை போய் செக் பண்ண முடியாதா? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்க. அழுகுறா, எதுக்கு அழுகுறான்? ஏன் அழுகுறா சம்பந்தம் இல்லாம? முள்ளந்தண்டு வலி. எப்படிரா? எப்படி இப்படிங்க உனக்கு செக் பண்ணுங்க. சோமர் சுக்கு நோயில் சும்மா கூட தொப்பையை வச்சுக்கிட்டு குடி எப்பயும் கஷ்டம்தான். ஸோ இது மெடிக்கல் மிராக்கல். எப்படின்னா இன்னும் இருக்கு. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சரை பார்க்கலையே பாரு. அடுத்த ஒரு பர்சன் சுகர்னு வராங்க. நம்ம தலைவரை எப்படி குணமாக்குறது அதை நம்ம லைவ்ல பார்க்க போறோம். ஸோ சுகரா இருந்தா எங்கேயும் வந்தீங்க டாக்டர் நோ, நீங்க வர வேண்டிய ஒரே இடம் இதுதான். சொல்லுங்கம்மா. 5 வருஷமா டயபெட்டிஸ், 2 காலம் வரைக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த டயபிட்டிஸை நான் கடிந்து கொள்ளுகிறேன். உண்மையைத்தான் சொல்றேன். சரியாயிட்டு நல்லா ஆயிட்டு. அப்ப இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பொய்யா? இப்போ இவ்வளவு நாள் இதுக்கு செலவழிக்கிறதுக்கு நான் இங்கே செலவழிச்சிருக்கலாமே. வந்து இப்படிங்க முழுக்க ஒரு நோயும் பட்டக்குன்னு இல்லாம பண்றாரு. கரெக்ட்டா தான் சொல்லிக்கிறேன். ஒரு மனுஷன் இவ்வளோ என்ன ஒன்றும் செக் பண்ணாம இப்படி பண்றானா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ மக்களும் இவரை தேடி போறாங்கன்னா தெரியல. அடுத்த ஒருத்தர் மாட்டிருக்காரு. இவர் ஆக்ஷனே வேற லெவல்ல இருக்குங்க. இவர் ஒரே ஒரு டயலாக் தான் சொல்றாரு. யாரு உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? இந்த டயலாக சொல்லி 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 இவன் சும்மா நிக்கிறவனே சும்மா பதற விட்டுறது. இந்த பதற விட்டாலே என்ன நடக்கும் நோம்னா, நீங்க வந்து கண்ணை மூடி நிற்கும் போது ஒருத்தர் முன்னுக்க ஏதோ ஒண்ணு உங்களை மைண்டை கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க? அவன் என்ன செய்வான், ஏது செய்வான், இப்படி இந்த நடந்தா நடக்குமா நடக்காதா,
இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சம்டைம் ஆப்போசிட் பர்சனும் கத்தும் போது அந்த பயத்திலே நம்ம விழுந்துருவாங்க. எதாவது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்துதான் தீரும். மாதிரி எப்படின்னு தெரியலங்க. இதெல்லாம் உண்மை சக்தியா இருந்தா ஓகே. நடிக்க சொல்லியா கொடுக்கணும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் கூட நம்பலாம். வச்சு அவனை மிரட்டிக்கிட்டு இப்படி செஞ்சா நம்புவானா இல்லையா? இதுல எங்கேயோ ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குங்க. இந்த கூட்டத்தை தான் கண்டுபிடிக்க இல்லை. பின்னி புட்டிய பின்னி கைய பார்த்துட்டா இந்த கைய பார்த்தோன்னு தாங்க அந்த ஆட்டம் கூடுது. வேற லெவல் ஆட்டம். என்ன செய்யறாரு இவர்? தொடாம ஆவிகளை பிடிக்கிறாரா பேய விட்டாரா? வேற லெவல் ஆக்கிங்கம்மா, வேற லெவல் ஆக்கிங்க. போது பொறுமை சாமி, பொறுமை. என்ன கொடுமை சரவணா இது. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் எல்லா கடவுளும் பரலோகத்துல இருக்காங்க போல. இந்த பூமியே வேணான்ட்டு நீங்க பண்ற அலப்பறை இருக்கே சாமி சாமி சாமி. ஆண்களுக்கு போட்டியா பெண்களும் கட்டாயம் இருந்து தானே ஆகணும். நீ மட்டும்தான் இந்த மாதிரி மாயாஜாலம் மேஜிக்லாம் பண்ணுவியா? நானும் வாரன்ட்டு ஒரு பெண்மணி களத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட விளையாட்டையும் பார்த்துருவோம். அதே மேட்டர் எப்படி மயங்குறாங்க, அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு தெரியல. சூப்பர், கைய வச்சோன்னே விழுகிறதா இருக்கு. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, புரியல. இது சாத்தானோ இல்லாட்டி சாமியோ எந்த ஒரு கடவுள வந்து இறங்குதா? இல்லாட்டி இவங்களுக்குள்ள இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி கிடைக்குது? இந்த சக்திக்கு அவங்க என்னென்னமோ பண்ணலாமே. ஆக்களை கூட்டிக்கிட்டு எல்லா மதத்துக்கும் ஆக்களை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி கோமாளித்தனமான விஷயங்களை செஞ்சா யாருங்க நம்புவா? இப்ப ஏன் இப்படி பேசுற? கோவப்படுறல இந்த மாதிரி கூத்துகள் பண்ணும்போது ஆக்கள் இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு. இப்போ உள்ள வீடியோவை நீங்க நம்புறீங்களா இல்லாட்டி நம்பலையான்னு தெரியல. என்னன்னா, காதும் கேட்காது, வாயும் பேச வராது. பட் அதே இப்படிங்க முனுக்க டாக்டரால கூட முடியலைங்க. இவர் குணப்படுத்திட்டாரு. ஏற்கனவே அவன் ஜட்டிய ஊர்ல குறியா இருக்கான், கலட்டாம விட மாட்டியா எப்படின்னு பாருங்க. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டேன், இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிளினிக் சென்டர்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க. அதெல்லாம் வேஸ்ட். யாரும் டாக்டருக்கு படிக்காதீங்க ப்ளீஸ். நீங்க எதுக்கு அவ்வளவு செலவழிக்க படிச்சு என்ன செய்ய போறீங்க? இங்க எதை இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. இவன் பானமையில இருந்து வர்றாரு. பிறந்ததுல இருந்து இவர் வாய் பேச மாட்டாரு, காதும் கேட்காது. காது கேட்காது. தமிழ் அசிங்கலமா? தமிழ் இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே சரிப்பட்டு வர மாட்டானு. பட் நீங்க எடுத்து இப்படி ஆக்ஷன் பண்ணா என்ன உதட்ட பாட்டு பதில் சொல்றீங்க. he can't hear and he can't speak from birth. இவனு அவன் கேசா கையை தட்டுங்க. கேக்குதா? நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல. காது கேட்டுச்சு, பொடியை நல்லா இருக்கட்டும். பட் அவனை தப்பா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட நல்லா ஆக்டிங் பண்றவன் நிறைய பேர் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது நல்லா ஆக்ட் பண்றவன்னு எடுத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கும் நல்லா இருக்கும். நீ எங்க போன தெரியாம பாவம் இந்த வாயிலா பூஜை போட்டு தொந்தரவு பண்ணேன். கேக்குது? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஒரு வீடியோ ஒன்று வரும். இந்த ஒரு பர்சனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாம இவ்வளோ பண்றீங்க இல்லையா? இவருக்கு வீல் சேர் இல்லாம நடக்கிறதுக்கு நீங்க ஒரு பேயோ இல்லாட்டி நீங்க என்ன பண்ணாலும் இவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. ரொம்ப நன்றி. இதெல்லாம் பொய்ன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உயிர் போகணும்னு நினைச்சா போய்த்தான் ஆகணும். இது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆக்களா இருந்தாலும் போறது போய். எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் போறதுலையும்
சந்தோஷமா இருங்க, யாரை ஏமாத்தாம இருங்க, நல்லா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்களை விஷாத் ஷோ. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அது பழக்கப்பட்டது தானே. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்களை